சந்தோஷமா சொல்லுங்க. எவ்வளோதான் உங்களை இது பண்ணாலும் சில கேஸ் எல்லாம் அசையாது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கை. கொலை கேஸ் இல்லையா, மோசமான கேஸ். அல்லேலூயா. நம்ம ரொம்ப நடிக்க தெரிஞ்சுங்க. வீட்டிலலாம் நல்லா சிரிப்போம், ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் தான் ரொம்ப கவுளியாகிடும். ஆமென். ஏன்னா பாஸ்டர்கிட்ட அப்போ தான் நடிக்கணும் நம்ம. ஆமென். ஆமென். வராத. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. உன் மூஞ்ச காட்டு. பக்கத்தில் காட்டி மூஞ்ச காட்டு. கையை பிடி காட்டி பக்கத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க சொல்லுங்க. நல்லா கையை குலுக்கி சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்பவுமே அழகாகத்தான் வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிற? ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், தேவையில்லாத போட்டு மூஞ்ச பொறி ஆயிக்கிறோம். அவருடைய சமூகம் எத்தனை இன்பமானது. ஆமென். அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே எங்களோட நீங்கள் பேசுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு எதை குறித்து நம்ம வந்திருக்கிறோமோ ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவா. சபையிலே கர்த்தர் எழுந்தருளினார். கர்த்தருடைய மகிமை இங்கே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் உணர்கிறீர்களோ வாயத்தை இந்த சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை அளவில்லாத ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த சபையில எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், உங்களை அழைத்தவர் கர்த்தர் அல்லவோ? உங்களை அழைத்தது கர்த்தர் தான். உங்களை அழைத்தது கர்த்தர் தான். உங்களை அழைத்தது கர்த்தர் தான். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனை, எத்தனை வேதனை, எத்தனை பள்ளத்தாக்கு அவர்கள் மத்தியிலும் உங்களை உயர்த்துறது, உங்களை மேன்மைப்படுத்துறது அவர் கிருபை, அவர் தயவு, அவருடைய இரக்கம். இன்னைக்கு நீ உயிரோடு இருப்பனா, உன்னுடைய ஊழியக்கார முழங்கால் கர்த்தர் உன்னை வாழ வைத்திருக்கிறா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி வாயை திறந்து இன்றைக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, ஹல்லேலூயா. என் மேய்ப்பர் நீர் தானையா, எனக்கு ஒரு குறைவே இல்லை. கண்ணை மூடி நல்ல உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லும்போது, என் மேய்ப்பர் நீர் தானையா, எனக்கு ஒரு குறைவே இல்லை. நானே கலகனும் என் நாயன் இருக்கையிலே, நானே கலகனும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர் தானையா, எனக்கு ஒரு குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர் தானையா, சக்கரா எனக்கு ஒரு குறைவே இல்லை. எல்லா சத்தத்தை நானே கலகனும் என் நாயன் இருக்கையிலே, நானே கலகனும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர் தானையா, எனக்கு ஒரு குறைவே. உன்னை அழைத்தது இயேசுவே, என் மேய்ப்பர் நீர் தானையா. எனக்கு ஒரு குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர் தானையா, எனக்கு ஒரு குறைவே இல்லை. நீதியின் பாதையில் உன் மகிமை விளங்க செய்தி, நீதி பாதையில் உன் மகிமை விளங்க செய்தி,
நானே கலகனும் என் நாயன் இருக்கையிலே, நானே கலகனும் என் நாயன் இருக்கையிலே, இன்மை பண்ணித்தானையா எனக்கு ஒரு குறைவே இயேசையா, இன்மை பண்ணித்தானையா. கையை உயர்த்தி நல்ல சத்தமா இந்த ஒரு வார்த்தை சொல்லுவோம். இன்மை பண்ணித்தானையா எனக்கு ஒரு குறைவே இயேசையா, இன்மை பண்ணித்தானையா எனக்கு ஒரு குறைவே இல்லை. ரெண்டு கையை உயர்த்தி வானத்துக்கு நேரம் ரெண்டு கையை உயர்த்தி, நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், உன் மகிமை விளங்க செய்தி, நானே கலங்கணும். எல்லாம் வாயை திறந்து, என் இருக்கையிலே நானே கலங்கணும், என் இருக்கையிலே என் மெய்ப்பனித்தானையா சகரபலாத்த எனக்கு ஒரு குறைவே. அவர் இருக்கும்போது உங்க குறை இருக்காது. என் மெய்ப்பனித்தானையா மகளே, உன் கூடத்தான் இருக்கிறார் அவர். சந்தேகப்படாது, சந்தேகப்படாத. நல்ல சத்தமா, நானே கலகனும் என்னாய் இதுவரை நடத்தி வந்தார், நானே இனிமேலும் நடத்துவார். என் இருக்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் என் மீட்பெரு உயிரோடு இருக்கிறார். ஏபு சொல்லுகிறார், என் மீட்பெரு உயிரோடு இருக்கிறார். ஒரு கத்தலமா சல்கத்தியா ஆண்டவர் இந்த சபையில் எழுந்தள்ளினார். அவருடைய மகிமைகள் அவர்கள் பார்த்தபோது அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை முன் குறித்தது கர்த்தர். எந்த சத்துருகள் உங்களை இல்லாமல் போனார்களோ அவர்கள் முன்னாடி உன் தலையை கர்த்தர் உயர்த்துவா. நானே கலங்கனும் என் இருக்கையிலே, நானே கலங்கனும் என் இருக்கையிலே. நல்ல கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாட்டு கூட பாடுறது கடற்கடன்னு போடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அது நித்தி நிதானமா அந்த வரிங்களை பார்க்கும்போது கர்த்தர் இப்படியெல்லாம் நம்மளை நடத்தி வந்தா. ஆமீன் சொல்லுங்க. நல்லா கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா. மிகுந்தோம் இங்கே வருவது ரொம்ப உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி சொல்கிறேன். ஒரு மூத்த ஊழியர் முன்னாடி நாங்கள் இன்னைக்கு நின்று பேசுகிறோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். யாருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமோ இல்லையா, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். ஆமீன் சொல்லு. கடவுளுடைய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். ஆமீன். நல்லா சொன்ன. ஆமீன் சொல்லு. உபவாச கூட்டமாக வெள்ளிக்கிழமை சொன்னது அன்னைக்கு தான் அக்கா ஷாப்பிங் போவோம், அன்னைக்கு தான் வீட்டில் துணி துவைக்கும், அன்னைக்கு தான் கெஸ்ட்டு வந்துடுவாங்க. ஆமீன். ஆனால் ராவும் பகலும் நீ எவ்வளோ அழகாக இருக்கணும், எவ்வளோ எங்கே போகணும் எங்கே வரணும் உன்னை அழகாக பாதுகாக்கிறாரு. அவரோட மறந்துட்டு நீ எங்கெங்கே போகிற. ஒரு ஆமீன் சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கையை தட்டி உங்கள் ஐயா சந்தோஷமா இருக்க சொன்னார். நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கணும். ஆமீன். சபை என்பது உங்களை வாழ வைக்கும். சபை சந்தோஷத்தை தரும், நிம்மதியை தரும், ஆறுதலை தரும். ஆமீன். சினிமா தேட்டருக்கு போனால் கை காலெலாம் நோவும், ஏன்னா ஒரே இடத்துல உக்காந்து இருக்கணும். பீச்சுக்கு போனால் ரொம்ப தொழில் மண்டை நந்தா கால் நோவும். ஆனால் இங்கே வந்தால் செத்து போன கர்த்தர் உயிராக்குவா. ஆமேன். உன் பிரச்சனை, உன் வேதனை, உன் கண்ணீர்கள், உன் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் சுகமா வைப்பார். நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்ல பார்க்கலாம். எதிர்பார்க்கும் முடிவுகளை ஏன் தெரியுமா பாட்டு பாடுறேன் நான் இப்போ. சொல்லு என்ன பாடுறேன்னு சொல்லு. ஆடியோ ரொம்ப நல்லா இருக்குது.
எங்க போனாலும் அவனுங்கிட்ட மல்ல அடிப்பேன் நான். கொஞ்சம் ஏத்தோ மாட்டானுங்க பாரு. ஆனா உங்களுக்கு நல்ல ஆண்டவர் ஆடிய குத்துருக்கிறார், நல்ல ஊழியக்கார குத்துருக்கிறார். நீங்களா என்ன பூமியா? ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஆச்சரியமானவரே என் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கிறதற்கு இவ்வளவோ நீ தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்து இசையா நடத்தி வந்து, ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்ணீரே உம் கட்டலா வழியறியா. சொல்லு இந்த வார்த்தை உள்ளத்துல சொல்லு. ஓ ஆச்சரியம் என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆமென். அவர் ஆச்சரியமான தெய்வம் இருக்கிறனால தான் என்ன ஆச்சரியமா நிக்க வச்சுக்கிறார். நல்லா சொல்லுமா ஆமென். ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கிற சங்கீத புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க போம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவர் எங்க வந்தாலும் எனக்கு நீங்க எதுனா இந்த வார்த்தை மூலமா உறுதிப்படுத்துன்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்களா? ஆத்துமாவை பற்றி தான் அவர் பேசினார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆத்துமா எங்க நிம்மதியா இருக்கும் அப்படின்னா தேவ சமூகத்துல தான் அந்த ஆத்துமா நிம்மதியா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். 4 கொண்ட சேர்ந்தா ஒரு மண்டை ஓடியும். அந்த ஆத்துமா வேற. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். சண்டை வந்தா அப்படியே வச்சுன்னு கட்டும் அந்த ஆத்துமா. உடனே அவங்களை அச்சிடும், உடனே வார்த்தைகளை விட உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. ஆனா வேதம் சொல்றது, என் ஆத்துமாவே வாசிங்க, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி என்ன பண்ணு, அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் அமர்ந்துட்டேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அவராலே வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆத்துமா கொடுக்கிற இடத்துல போய் சேர மாட்டுது, கொடுக்காத இடத்துல போய் என்ன பண்ணுது, சேர்ந்து நிற்குது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஓகே, எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒருத்தர் கேட்டார்,
நாளைக்கு ஓட்டு போட போறேன்னா இன்னைக்கு கேட்டார், ஐயா நீங்கள் யாருக்கு போடுறீங்கன்னு எனக்கு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், நீ எனக்கு என்ன தருவேன்னு நான் கேட்டேன். எனக்கு சொன்னா என்ன தருவேன்னு கேட்டேன். இல்லை சும்மா கேட்டேன். ஏன் நீ சும்மா கேட்க, ஏன் இஷ்டம், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓட்டு போட வேண்டிய உரிமை நம்மளுக்கு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ யாருன்னா வருத்தம், எங்க கிறிஸ்துக்கு விரோதமாக யாரும் செயல்படக்கூடாது. ஒரு ஆமை நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு வந்தாலும் சரி, இயேசு கூட்டத்துக்கு ஊழியக்காருக்கு விரோதமா எந்த கூட்டமும் எழும்பக்கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உணர்த்தம் வந்தான், நீ எதுக்கு போட்டேன்னா என்ன ரொம்ப கோபம் பண்றானுங்க. அப்போ நான் என்ன பண்ண, நோட்டால போட்டேன்ட்டேன். ஆமென் ஆமென் சொல்லுங்கள. நம்ம யாருக்கு போறது இல்லை, எப்படி இந்த உலகத்தை ஆண்டவர் நடத்த போறன்னு தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சில கூட்டம்லாம் எங்கெங்கே போச்சு, எங்கெங்கே ஓச்சு, இது தராங்க அது தராங்க, இது கொடுக்குறாங்க அது கொடுங்க, எல்லாம் போய் டயர்டாக எங்கே வரணும், திருப்பி சர்ச்சைக்கு தான் வருது. இருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம்ன்ற மாரி 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யுது. ஆமீன் சொல்ல. ஒரு அக்கா என்னை பார்த்துட்டு கொடி கீழே போட்டுச்சு. ஏமா போடணும், என்னை பார்த்தோன்னே கீழே போட்டுச்சு. எனக்கு ஒரே புரியல. எனக்கு பயப்படாத, நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, நீ எங்க போற எங்க வர என்ன பண்ற, யார் கூட தப்பு செய்யற, யார் பார்க்குற, பாஸ்டர்மா பார்க்குறாங்களோ பாஸ்டர் பார்க்கலையோ, இருக்கிற கேமரா கூட மறைச்சிடலாம், பரலோக கேமரா மறைக்கவே முடியாது. நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் தாவீது சொல்றாரு, இந்த ஆத்துமா யாரை பார்க்கணும் அப்படின்னா, என்னை படைத்த தெய்வத்தை. இங்க ராத்திரி படுக்கிறோம், காலையில ஆண்டவர் நல்லா லோக்கலா சொல்ல போனா கல்லு இருக்க மாரி உட்கார வச்சுக்கிறாரு உன்னை. ஆமென் ஆமென் சொல்லுங்க. உன்னை ஜிஹெச்ல படுக்க வச்சுக்கிறாரா? உடனே அயோக்கியெல்லாம் சொல்லாத. ஆமென். இந்த ஆத்துமாவை அவர் எவ்வளவு பத்திரமா பாதுகாத்தாரு, அந்த ஆத்துமா அவனை எப்படி பாதுகாக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து யாரை பார்க்கணும், யாரை பார்க்கணும், அவரை தான் பார்க்கணும். 5 வருஷத்துக்கு ஆட்சிக்காக நீ அங்க இங்க ஓடக்கூடாது. ஆமென் சொல்லு. உன்னை வருஷம் ஃபுல்லா பாதுகாக்கிறாரு. எத்தனை சூழ்நிலை பாதுகாக்கிறாரு. நீ ரோட்ல போகும்போது பாதுகாக்கிறாரு. ஒரு லாரி உன் மேல ஏறாத அளவுக்கு பாதுகாக்கிறாரு. எத்தனை சத்துருக்கு முன்னாடி உன்னை பாதுகாக்கிறாரு. இது முன்னாடி கர்த்தர் உன்னை அழகா நடத்துறான். அவன் நடத்தி வந்த பாதைகள் ஏராளமானது. ஆச்சரியமாய் கர்த்தர் உன்னை நடத்தி வந்தான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கூட ஆச்சரியமா தான் நிக்கிறேன். எனக்கு ஒன்றையும் புரியல. நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இல்லையா, உன் மனசை தொட்டு சொல்லு, சொல்லுங்களேன். ஆமென். அதுக்கிட்ட நீ நல்லா இல்லைன்னா நான் ஒன்றையும் மன போறது கிடையாது. இருந்தாலும் நான் கேட்குறேன். ஆமென் சொல்லுங்களேன். இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் போயிட்டு வரும்போது ஒரு சைடு பேக் போட்டு வந்தேன். 3 இந்திக்காரன் ஊன்ட்டான் கீழே. அதாவது ஓடுற ட்ரெயின்லேருந்து என்னை பார்த்தோன்னே ஊன்ட்டான். என்ன ஊன்ட்டான்னா நான் புரிஞ்சுக்கினேன், நான் டிடிஆர்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா டிடிஆர் தான் இது மாரி போட்டுன்னு இருப்பாங்க. அவன் டிக்கெட் எடுக்கல போல, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆமென் அல்லேலூயா. சில நேரத்தில் எதையும் கொண்டு கர்த்தர் உன்னை செய்வா. ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் உயர்த்துவா. அல்லேலூயா. என் ஊர்லலாம் நான் எல்லாம் இப்படியெல்லாம் வாழ்வேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபைனால சொல்றேன். இன்னைக்கு பட்டி தொட்டி கிராமந்தோறும் கர்த்தர் என்னை அழகா நடத்தின்னு போறார். ஆச்சரியமா வச்சிருக்கிறாரு. அலங்காரமா இந்த எண்ணெய், அலங்கோலமா இந்த எண்ணெய் அலங்காரமா மாற்றி வச்சுக்கிறாரு. ஒன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நம்புகிறது அவராலே வரும், நம்புகிறது அவரால் வரும். அது கீழே வாசிங்க. அவரே என் கண்மலையும், அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், உயர்ந்த அடைக்கலமுமானவர், என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கண்மேல மேலே உன்னை நிறுத்துவா. அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போவா. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும்,
எத்தனை வியாதி பிசாசு கொண்டு வந்தாலும் உங்களை அடைத்தது இயேசுதான் என்ற அந்த உறுதியோட இந்த கால வேளையில உன் ஆத்மா மனுஷனை தேடி ஓடக்கூடாது. உன் ஆத்மா உன்னை படைத்த தெய்வத்தை தேடி வரட்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறான். நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் நீர்தானையா, என் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் நீரையா, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உள்ளத்துல சொல்லுங்க. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? எல்லாம் சொல்லுங்கப்பா. இல்லாம நான் சத்தமா, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியும். இயேசையா, இல்லாம நான் வாழ முடியுமா? சேற்றில் கிடந்த என்னை தூக்கி நீரையா, நாத்தமெல்லாம் ரத்தத்தால் மாற்றி நீரை. சொல்லுங்க பார்க்கலாம். சேற்றில் கிடந்த என்னை நாத்தமெல்லாம் ரத்தத்தால் மாற்றி நீரையா, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியும். இயேசையா, நீங்க இல்லாம நான், ஓ நீங்க இல்லாம அல்லேலூயா. யார் இருக்கிறாங்களே இயேசு இல்லாம என்ன வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். கல்யாணம் பண்ணும்போது, ஓ நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், மாமா நீ இல்லாத நான் இருக்க மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. நைட்டு புட்டுக்குன்னு தான் தெரியுது கதை. ஆமென். இயேசு சொன்னார், சகல நாட்கள் வரை மரணம் உங்களை பிரிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் உங்களை கைவிட மாட்டேன். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உங்களை கண்மணி மேலே நிறுத்தி வாசிங்க. அவரே என் கண்மலையும், அவர் என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், உயர்ந்த அடைக்கலமும், எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அவர்தான். நான் அசைக்கப்படுவதில்லை. அவரை நான் உயர்ந்த அடைக்கலமா வச்சுட்டேன். எல்லா காரியத்திலும் நான் அவரை முன்ன வச்சுட்டேன். அப்படின்னா எல்லாத்துலயும் ஏசுநாதர் பாருங்களேன், கஷ்டத்துக்கு தான் கூடுவாங்க, நல்லா இருக்கும்போது யாரும் கூப்பிடாது. ஆமே. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துலயும் அவரை முன்ன வச்சுட்டினா, அவரை முன்ன வச்சு நீ நடத்தினா, உனக்கு விரோதமாக செயல்படுகிற உருவாக்குற எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். யாரும் உன்னை அசைக்கவே முடியாது. இயேசுவை நான் முழுமையா அறிஞ்சுக்கினேன், இயேசுவை நான் அவரை புடிச்சுக்கினேன். இந்த 19 வருஷமா என்னை அழகா நடத்துறார், ஆச்சரியமா நடத்துறார். ஆமென். பாவாடை கட்டி புடவை கட்டி சுத்திருந்த என்னையும் அவர் மாத்தினார்னா உன்னை அவர் மாற்ற மாட்டாரா? ஆமென் சொல்லு. இப்போ என்ன சொல்ல முடியுமா? அது மாரி சொல்ல முடியுமா? முடியாதா? சொன்னாலும் விட மாட்டேன். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன அழகா அக்காவா இந்த எண்ணெய் பக்காவா நிக்க வச்சு, சக்காவா சொக்கா போட வச்சுக்கிறேன். நல்லா கையை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ரொம்ப ஒரு 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 காரியத்துக்கு ரொம்ப யோசிப்பேன். இது நானே எடுத்துக்கிறேன். இந்த டைலாக் நானே எழுதிட்டேன்னு நினச்சிக்கோ. ஆமே. அக்காவா இந்த ஸ்டீபனை அக்காவா இந்த எண்ணெய் பக்காவா நிற்க வச்சு சொக்கா போட வச்சிட்டார். இப்போ சொக்கா போடல, சப்பாரி போட்டுனுங்கிறேன். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளோ என்னை அழகாக நடத்தினார் பார். அல்லேலூயா. ஏசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருங்க. இன்னைக்கு அவர் வாசம் பண்ணுகிறா. அவர் செத்துறவல்ல, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு அங்க இல்லை, அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். அவர் என்னை வாழ வச்சிருக்கிறார். என் தெருவோ என் ஊரோ என் தாய் தகப்பனை என்னை வாழ வைக்கல. சாவை தேடி நான் போனேன், சாவை வென்ற இயேசு என்னை தேடி வந்தா.
தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்தார் இந்த பாவிய, இன்னைக்கு அழகா நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொன்னாங்க, எவ்வளோ பேர் சொன்னாங்க ஊர்ல வர சாவு இவனுக்கெல்லாம் வரலன்னாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் வேலை செஞ்சிருந்தா கூட 30 வருஷம்தான். நிரந்தரமான வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க நான் எந்த கிளாஸுக்கும் போல, எந்த பைபிள் காலேஜுக்கும் போல, எந்த டிகிரியும் வாங்கலை, எதுவும் வாங்கலை. அவரை மட்டும் கெட்டியா பூச்சிக்கினேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆத்துமாவை தேற்றி அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த ஆத்துமா முத முக்கியங்க. இந்த ஆத்துமானதான் அவ்வளோ குது. ஆமே நல்லா பேச இருக்கோம். எப்படிமா இருக்கிறீங்க பாஸ்ரமா, நல்லா இருக்கிறீங்களா? பாஸ்ரமா போய் பின்னாடி வர்த்தி கொட்டோம். ஆமே நீங்க பார்க்கறத பார்த்தா பேசாதவங்க மாரி இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. பேசி இருப்பீங்க இத்தனை வருஷத்துல. ஆமே நான் ஒத்துக்கவும் மாட்டேன். ஏன்னா பாஸ்டரோட பாஸ்ரமா வந்தால் 2 பேரும் நிறைய போட்டு தாக்குவாங்க எல்லாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் வந்து அனுபவம், எனக்கு அனுபவத்தில் நான் பேசுகிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். உடனே நீ நினச்சிக்காது அவங்க சொல்லி கொடுத்து பேசுகிறேன். சில கேஸெல்லாம் அவங்க ஒன்றும் திருந்தாதக்குது. ஆமே அல்லேலூயா. கம்முன்னு அப்படியே உம்முன்னு ஆயிட்டுங்க. மூஞ்செல்லாம் பரமப்பத மாதிரி ஆயிடுச்சு. நல்லா அந்த மூஞ்செல்லாம் கோணிக்குச்சே. ஆமே அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷன் முன்னாடி நம்ம நடிக்கிறோம், ஆனா தெய்வத்துக்கு முன்னாடி நடிக்கவே முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதி நாமத்தினால நம்மளை என்ன பண்றாரு? அவர் பாதம் ஒண்ணுக்குது. அந்த பாதையில நீ வந்துட்ட அப்படின்னா, எத்தனை முள்ளு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் உங்களை அழகா அந்த பாதையில நடத்துவா. ஆமீன் சொல்லுங்களேன். இத்தனை ஆண்டு உங்க சபையை கர்த்தர் எவ்வளவு அழகா வச்சிருக்கிறார். எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரங்கள், எத்தனை பிரச்சனை வந்திருக்கோ, ஆனாலும் உங்களை கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். இந்த இடத்துல உயிரோடு வச்சிருக்கிறார். உங்க ஊழியக்கார உயிரோடு வச்சிருக்கிறார். எவ்வளவு அழகா சபையை கட்டி கொடுத்துருக்கிறார். ஆமே நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா? ஆமே கீழே உக்காய் நின்றீங்க, நல்லா உங்களை தூக்கி ரெண்டு மேலே வச்சு சேர் போட்டு உக்கார வச்சுக்கிறாரு. இதெல்லாம் நீ நினைப்பியா? நினைச்சுக்கிறியா? நீங்க என்ன நினைச்சுக்கிறியா? கீழே தானே உக்காந்த, உன்னை மேலே தூக்கின்னு வந்து மேலே சேர் போட்டு உக்கார வச்சுக்கிறாரு பாரு. நல்லா கை தட்டு, நல்லா தட்டு கையா. ஆமே ஏசி வேற போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லு. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க. ஒரு சபையில் ஆறாவது போது ஊத்தம் எனக்கோ தண்ணி அப்படி நஞ்சிருவேன் நான். இவ்வளோ அழகா எவ்வளோ ஜாலியாக உங்கள் இஷ்டத்துக்கு வரீங்க டைமு. ஆமே உங்கள் இஷ்டத்துக்கு வரீங்க, நீங்க ஜாலியாக வந்து உக்காந்துட்டு அப்படி நைஸாங்கன்னா ஒரு இடத்துல. ஆமேன்னு சொல்லு. அதெல்லாம் இனியும் மாறணும். ஆமேன். கிறிஸ்தவனா இருக்கிறது பெருசுல, கிறிஸ்துக்குள் எப்படி இருக்குன்னு தான் பெருசு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு 8 வயசு பையன் கர்த்தருக்கு மகிமை உண்டதாக முந்தா நேற்று இறந்துட்டான். என்னுடைய ஃப்ரெண்டோட அவங்க நாத்தனார் பையன். 2.5 வாரமாக நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். 10 மணிக்கு போவேன், 3 மணிக்கு தான் வருவேன். கூடி ஜெபம் பண்ணுவோம் நாங்கள் எல்லாம். தம்பி அந்த சின்ன பையனுக்கு 3 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அது கட்டிடுவோம். அது 3வது கட்டி வந்து கேன்சர் கட்டியாக மாறிச்சு. அவன் இறந்துட்டான். ஆனால் அந்த குடும்பம்
என்ன சொல்றது அப்படின்னா, யாரையும் திட்டல. என் ஆண்டவர் சித்தம் இல்லாத என் பிள்ளைய எடுக்க மாட்டான்னு அந்த விசுவாசமா பேசுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயா என் பிள்ளை இங்க இல்லைன்னா பூமியில கண்ணை மூடிச்சு, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, பரலோகத்துல என் பிள்ளையுடைய கண்ணு திறந்திருக்கும். நைட்டு கூட அவங்க வீட்டுக்கு தான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லை. இயேசு அன்பா இருக்கிறது சொல்றது போல ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாய் சந்தோஷமா இந்த பூமியில நன்மை செய்தவர்களா இந்த பூமியில இயேசு நினைச்ச போல நம்ம வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆத்துமா இருக்குது, இந்த ஆத்துமா மகா கிறுக்குள்ள கேடு உள்ளதா இருக்குது. அவ்வளோ வச்சுன்னு இருப்பான், உள்ள குர்ணி ஐக்கு இருக்கும், மேல மட்டும் பளிச்சுன்னு இருப்பான் மனுஷன். ஆமென். கசப்பு, விரோதம், ஒருத்தர் பின்னாடி பேசுறது. ஆமென் சொல்லுங்களேன். விபச்சாரம், வேசித்தனம், இவ்வளோ கலகு, இவ்வளவே உள்ள இருக்குது. ஆனா மேல மட்டும் நம்ம என்ன பண்றோம், பளிச்சுன்னு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, மனிதன் முகத்தை பார்க்கிறா, தேவனோ இதயத்தை பார்க்கிறா. உன் இதயத்தில் இருக்கிற பாரங்கள் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இந்த உலகத்தில் தீர்க்க முடியாததை என் ஆண்டவர் தீர்த்து காட்டுவார். ஒருவேளை இந்த கால வேளையில உன் இருதயத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து, உன் வருங்காலத்தை குறித்து ஒருவேளை நொறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வந்திருக்கலாம். இந்த கால வேளையில ஆண்டவர் உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறார், உன் ஆத்மாவை தேற்றுகிறார். ஒருவேளை உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை தள்ளப்பட்டு வந்திருக்கலாம். எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் வாழவே பிடிக்கிற, செத்து போலான்னு கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்மாவை நான் திருப்திப்படுத்துவேன். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அவர் வருவார். ஆண்டவர் கூப்பிட்டோன்னே வருவார். அவர் ரொம்ப டீசென்டானவர், கூப்பிட்டா வந்துருவார். அல்லேலூயா. அப்ப நீதி பாதையில் என்ன பண்ணுவார், உன்னை நித்தமும் நடத்துவா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். நல்ல கையை தட்டி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றினே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றினே. கையை தட்டி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, சொன்னதை செய்து முடித்து நீ முடிக்கும் தீக்கு மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடித்து நீ முடிக்கும் தீக்கு மட்டும் கைவிட மாட்டி. தாவீதுக்கு நீ பொய் சொல்லி சொன்னதை இன்று நிறைவேற்றுவி. தாவீதுக்கு நீ சொன்னதை இன்று நிறைவேற்றி. அவரை பார்த்து மறவாமல் நினைப்பவ உன்னை மறக்கவே மாட்டார், நிறைவேற்றி மூடி. வாழ மட்டும் அசிக்காது. உணர்ந்து அந்த பாட்டை நீ பாடும்போது ஆண்டவருடைய மகிமை உன் கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஆமென் சொல்லு. அப்படியே கையை உயர்த்தி சொல்ல பார்க்கலாம். கையை உயர்த்தி வானத்துக்கு நேரம். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அவரை பார்த்து அப்பா மறவாமல் நினைப்பவரே இயேசையா மறவாமல் நினைப்பவர். உள்ளத்திலிருந்து நிறைவேற்றி முடிப்பவரே, உடன்படிக்கையின் தேவன் நீ உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீ உண்மையில்
பிசகாதவர் நீர் சொன்னதை இன்று நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நீ பொய் சொல்லி சொன்னதை இன்று நிறைவேற்று. சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே இசையா. கண்ண மூடி, அப்படியே கண்ண மூடி, கையை தட்டி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். நல்ல கையை தட்டி இசையா. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். சக்கரவல தியந்தர நினைப்பவரே இசையா. மறவாமல் நினைப்பவரே ரபலத்தரப கரத்தியத்தரா. அளவிலாத மகிமை, அளவிலாத கிருபை இப்போது உங்க மேல, சிரசின் மேல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஊழிய பாதையில உன் ஆத்மா நொறுங்கண்டு போயிருக்கலாம். ஒருவேளை போதாண்டவரே இந்த ஊழியம் போதப்பா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இன்னும் போனோம், இன்னும் போதும், இன்னும் வெகு தூரம் நடக்கணும். எலியா சோர்ந்து போன போது கர்த்தர் அவரை தேய்ச்சினான். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பாட்டு யாருக்கும் தெரியலையா? ஆமென். இந்த பாட்டு யாருன்னா இப்ப பாடுனீங்களே, தாய் போல தேர்ச்சி தந்தை போல ஆட்சி, அவர் பாடின பாட்டு தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறோமோ, இது கடைசி காலங்க, இனி காலம் செல்லாது. இயேசு இன்றைக்கு வரலாம், இன்றைக்கு ராத்திரி வரலாம், இப்போது வரலாம். அவருடைய நீதிமான்களுடைய சந்நிதியில சேர்வர்கள் பரிசுத்தமாய் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துல போய் சேர முடியும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஆமென். இயேசு ரொம்ப அழகானவர். அவர் எப்படி அழகா இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மள அழகா வச்சிருக்கிறாரு. நம்ம ஆளினா பந்து பஜ்ஜி மாவை ஃபுல்லா ஊத்திக்குது. ஆமென். இங்க குடுனா உடம்பு சரியில்லை, இங்க குடுனா கொடுக்காது காணிக்கைய எடுத்துன்னு போய் அவன் அப்பதான் உள்ள போவான். 500 ரூபாய் கட்டுங்க, இந்தாங்க 500 ரூபாய். ஆமென் சொல்லு. எங்க மருத்துவமும் இங்க தான் இருக்குது. ஆமென் சொல்லு. வரலையே பாரு, அதை நீ உன்ன வந்தா தானே ஆண்டு ஆமென் சொல்லுவ. அல்லேலூயா. சும்மாக்கிற இடத்துல எல்லாம் கொடுக்குது, 1000 ரூபாய் கொடுக்குது, 2000 ரூபாய் கொடுக்குது. ஆமென். நான் சொல்றேன், நீ என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீ அவருடைய காரியத்துல எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறியோ, அன்னைக்கு தான் உன் ஆத்மாவை கத்த திருப்திப்படுத்துவா. உன் ஆத்மா அங்கலாயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா நீ தினைக்கு அழுகிற? ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையில போராட்டம்? என் ஆண்டவரை முன்ன வைக்காத, நீ யாரையோ எத்தனை வந்து என்ன பண்ணிட்ட முன்னாடி வச்சிட்ட. உடனே ஆண்டவர் எதுனா செய்யலன்னா பாரு, ஐயோ அவருக்கு கண்ணே இல்லை, மூக்கம் இல்லை, அப்படி ஸ்டைலெல்லாம் மாறிட்டோம். ஆமென். நான் சொல்றேன், அவருக்கு எல்லாருக்கும் தொத்தா உனக்கு இருக்குது. ஆமென். நம்ம ஆளு குத்துனே இருன்றான், ஆசீர்வச்சுனே இரு, 4 வீடு கட்டிடுறான். உடனேயும் வீடு கட்டினா சர்ச்சு பக்கம் வரமாட்டான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். சில கேஸ் எல்லாம் இருக்குது, சர்ச்சுக்கு வந்தோன்னா மூஞ்செல்லாம் அப்படியே போய் கட்ட மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு இதுவா வருவாங்க. உள்ள வரும்போது ஐயா ஜாமணி சந்தோஷமா அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தி வந்தோன்னே 10 மாசம் பார்த்தா இன்னொரு சபையில உக்காந்து இருக்கும். ஆமே. எதனா ஒன்று பிரசங்கத்துல ஊழியக்கார பேசினா கூட என்னத்தான் பேசினாரு, உன் பேரை வச்சா பேசினாரு. ஆமே. இந்த வசனம் பேசுற உங்களையும் வெட்டும், பேசுற எங்களையும் வெட்டும், கேட்கிற உங்களையும் வெட்டும். பாசுரமா சிரிச்சாங்க. இப்பதான் அவங்க சிரிப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்து சிரிக்கவே இல்லை. அவங்க மனசுல என்ன ஆகுதோ தெரியல. ஆமென்.
ஆமென் சொல்லு. இவ்வளோ பலவீனத்தில் ஆண்டவர் உட்கார வச்சுக்கிறார் பார். ஆமென். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடி. இந்த ஒரு பாட்டில் நான் முடிச்சிருவேன் பிரசங்கத்தை, தெரியுமா? எனக்கு ஒரு பிட்டு கச்சா போதும், அதுலேயும் முடிச்சிருவேன். எந்த பாட்டும் நடுவில் பாட மாட்டேன். ஆமென் சொல்ல. உங்களுக்காகத்தான் இந்த பாட்டு. ஆமென் சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் நல்ல பாட்டு. நிறைவேற்றி முடிப்பார். இந்த வார்த்தை அறிக்கை செய். நீங்க செய்வீங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா மறவாமல் நினைப்பவரே. இப்போ உறுதியா சொல்ல போறோம். உறுதியா சொல் செய்து முடித்தீ. நீ முடிக்கும் தீக்கு மட்டும் கைவிட மாட்டு. சொன்னதை செய்து முடித்து நீ முடிக்கும் தீக்கும் சொன்னார் செய்வார். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி சொன்னதை உனக்கு வாக்குத்தத்தை பண்ண செய்வார். சொன்னதை என்று நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவர் ஓ ரமல சத்தரா மறவாமல் ஏசையா. கடைசியா சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் இசையா மறக்காம நீ நினைச்ச பேரு உன் வாழ்க்கையில் அவர் செய்ய போற. இந்த கால வேளை அவரை நம்பி வந்தல, அவரை நம்பி வந்து உக்காந்து இருக்கிறல, எதை குறித்து நீ பயப்படுகிறியோ, எதை குறித்து நீ கவலைப்படுகிறியோ, இன்றைக்கு அந்த பயத்தை கர்த்தர் நீக்குகிறார். அந்த பயத்தை நீக்குகிறார். உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். உனக்காக வழக்காடுவார். எந்த பிரச்சனை குறித்து, எந்த போராட்டத்தை குறித்து, எந்த வியாதியை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு மறவாமல் உன்னை பாதுகாக்கிற தெய்வம் உன் கூட தான் இருக்கிறார். யாருன்னா சொல்லுவாங்களா அவனை மறக்கவே மாட்டேன்னு, அப்படி போறதுக்குள்ள மறந்துடுவாங்க. அக்கா உன்னை மறக்கவே மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அக்கா குழம்பு கொடுத்தா அந்த அக்காவை மறக்காது. அந்த அக்கா ஒரு கிண்ண குழம்பு கொடுத்தா அந்த அக்காவை மறக்காது. மனுஷனுடைய எண்ணங்கள் இதுதான். ஆனா கடைசி வரை நம்மளை மறக்காத என் தெய்வம். ஓ நீ மண்ணுக்கு போற வரைக்கும், இந்த சரீரத்தை உன்னை விட்டு பிரிக்கிற வரைக்கும், இந்த ஆவி பிரிகிற வரைக்கும் அவர் சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் ஒரு நாள கைவிடவே மாட்டேன். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு இந்த மனுகுலத்துல வந்த காரணம், என் ஆத்துமாவை நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு சிரிச்சா ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் சிரிச்சா பல்லெல்லாம் வெளியே தெரியும். ஆமென். நான் சிரிச்சா தான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லே அவ எவ்வளோ இது பார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா 32 பல்லு தெரியணும் தான் ஏசு இந்த பூமிக்கு வந்து உனக்காக ரத்தத்தை சிந்தினா. ஐயோ அப்போ கூட மூலிகை எட்டலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுது. நீ சிரிக்கணும் தான் ஏசு பூமிக்கே வந்தா. நீ நல்ல சந்தோஷமா வாழணும் தான் ஏசு வந்தா. இந்த ஆத்துமா என்ன சொல்ற அப்படின்னா, உன் ஆத்துமாவை யாரை நோக்கி இருக்கணும்? கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கணும். இவங்க எனக்கு செய்வாங்களா? அவங்களாம் செய்வாங்க. 1ஆம் தெருக்கு தெரிஞ்சது 13 தெருக்கு போய் சொல்லிடுவான். தெரியுமா உனக்கு? நேற்று தான் 1000 ரூபாய் கொடுத்தான் அந்த அக்காவுக்கு. தெரியுமா உனக்கு? அவன் கேட்டா இருக்க மாட்டாங்க. இவனை போய் சொல்லிடுவான், நேத்தாண்டி குத்த தெரியுமா உனக்கு? ஆமென். மனுஷன் சொல்லி காட்டுவான். ஆனா இயேசு நீ எந்த இடத்துல விழுகிறியோ அந்த இடத்துல உன்னை தூக்கி நிறுத்துவா, உன்னை தூக்கி வாழ வைப்பா. உன்னை யாரெல்லாம் கேவலமா நினைச்சார்களோ, எவர்களை முன்னாடி அசிங்கப்பட்டியோ, செய்யாத தப்பெல்லாம் உன் மேல சொன்னாங்களா,
கவலைப்படாத, உனக்குள்ள இயேசு இருக்கிறா. மறவாமல் நினைத்தவரே, ஓ ஏசையா, என்னை மறக்காம இதுவரை பாதுகாத்தா. அல்லேலூயா. இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருங்க. ஆமென். எங்க இருக்கிறார்? ஒருத்தன் என்ன கேட்டான், ஐயா மனுஷன் எந்த இருந்து வந்தான்னு கேட்டான். அவருடைய சுவாசத்துலேருந்து நாசில சுவாசத்தை ஊடி மனுஷ ஜீவாத்மானா வந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவன் சொல்றான், மனுஷன் எதுல இருந்து வந்தானா? எதுல இருந்து வந்தான்னு சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வால் எங்க இருக்கணும்? நான் அவனை கேட்டேன், மனுஷன் குரலுங்க வந்து சொல்றான், கரெக்ட். அப்போ குரங்கு போல நீ என்ன பண்ணணும்? சொரிணும். சொரித்த விடு, நம்ம எப்படியோ சொரிணும், எப்படி சொரிடும் அப்படி சொல்றோம், பரவாயில்ல. ஆனா குரங்குக்கு வால் இருக்குது, உனக்கு இருக்குதா வால்? பாரு கொஞ்சம் அப்படின்னு பாரு ஓயிட்டான். அதாவது இந்த புத்தி வந்து கேடு கட்ட புத்தி. என்னை உருவாக்குற என் தெய்வம் என்னை எவ்வளவு அழகா இப்படி இருக்கிற மூக்கை இப்படி வச்சிருந்தா என்ன ஆயிருக்க நிலைமை? நீங்க கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நம்மளாம் யோசிச்சோம்னா ஊருக்கு அது உப்புல சாப்பிடுவோம். யார் வீட்டுல என்ன நடக்குது மற்றவங்க கதை கேட்கலாம், இந்த மண்டை வெஞ்சிரும், எங்கேயும் சண்டை ஆகும். அந்த சவுண்டு நம்ம தெரு மொழிக்கு என்னாடி அங்க ஆச்சாங்க பார்த்துருவா, இல்லைன்னா மண்டை வெஞ்சிரும். இந்த அக்கா போயிட்டு வரதுக்குள்ள இந்த அக்கா டீ போட்டு வச்சுருக்கோம். டீயை குத்து ஊருக்கு அதை பேசுறாங்க சில பேருங்க. என்னைக்குன்னா நீ வீட்டில் உக்காந்துங்க நேரம் ரோட்டில் போய் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டாண்ட ஏதோ ஒரு இடத்துல ஒரு 4 ட்ராக்ஸ் குத்துருப்பியா? ஏங்க ஒரு அரவுடு உக்காச்சி கதை பேசுற ஆளு இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஆத்துமாவை நல்லா வச்சிருக்கிறாரு, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு போய் ஒரு 4 இடத்துல சொல்லியிருப்பியா? ஆனால் வார்த்தை மட்டும் நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உன் ஆத்மாவை இன்னைக்கு கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். எத்தனை ஆத்மா செத்து போயிருக்குது, எத்தனை ஆத்மா கெஞ்சாச்சு செத்து போகுது, எத்தனை ஆத்மா விபச்சாரம் செஞ்சு செத்து போகுது. அதுக்கெல்லாம் உத்தரவாதம் உன் மேல வரக்கூடாது. இந்த காலவேளை ஆண்டவர் சொல்லுகிறா, உன் ஆத்மாவை கர்த்தர் திருப்தி படுத்துகிறா. ஆமென். யாரா திட்டினா கூட முத எங்க வலிக்கும்? யாருன்னா உன்னை திட்டாங்க நினைச்சிங்க, ஒடின்னு எங்க வலிக்கும்னா இங்கே தான் வலிக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். தலை நோவாது, கால் நோவாது, கை நோவாது. யாருன்னா எதனா பேசிட்டாங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக்குதுக்கா. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் வந்து அந்த கஷ்டத்தை நீ முறையிடும் போது நீ அப்படி வந்து ஜோம் பண்ணிட்டு போறதுக்குள்ள உன் மனசு சூப்பராயிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். அங்கே எரியும் வெளுக்கு அது கடல் கரை தீபமோ, அங்கே எரியும் விளக்கு அது கடல் கரை தீபமோ. முகத்தில் வெளிச்சமே, முகத்தில் வெளிச்சமே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா. ஆமே. என் இதயம் யாருக்கு தெரியாது, என் இதயத்தில் இருக்கிற வேதனை என்னை உருவாக்குன இயேசுக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நல்லதை செய்யுங்க, சபைக்கு செய்யுங்க, ஊழியக்காரனை செய்யுங்க. இன்னைக்கு நான் மைக்க பூச்சி இவ்வளோ நேரம் பேசுறேன் அப்படின்னா என் தாய் தகப்ப எதுவுமே செய்யல. ஆமென் சொல்லுங்களேன். 13 வருஷம் இன்னைக்கு மைக்க பூச்சிலாம் பாஸ்டர் ஆயிடுறாங்க. எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. சர்ச்சில் மைக்க கொடுக்கலன்னாலும் இன்னொரு இடத்துல போய் ஒரு கொட்டா போயிட்டு அவன் பாஸ்டர் ஆயிடுறான். நிஜமா போவான் என்ற பரலோகத்துக்கு போக மாட்டேன். ஆமீன் சொல்லுங்களேன். 13 வருஷம் என் சபையில் நான் கக்கூஸ் கைவினேன். எத்தனை வருஷம்? 13 வருஷம். 13 வருஷம் பெருக்குனேன். எங்கள் பாஸ்டர்மாவுடைய உடவே நான் அவங்க துவைக்க சொல்ல, நான் தான் துவைச்சேன். ஆமீன் சொல்ல, அநியாயமாக சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமே. பெருக்குனேன், பாத்ரூம் கழுவினேன், பேண்ட் வாசித்தேன். இதேமாரி பசங்களாம் இப்போ எப்படி பண்ணுறாங்க, பாக்ஸ் எல்லாம் துடைக்கிறாங்க, ஜன்னலை துடைப்பேன், பாயை கழுவேன், சனிக்கிழமைனா பாயை கழுவேன். எல்லாமே என் சபையில் நான் ஒண்டி தான் செய்வேன்.
பாஸ்டர் வருவார், அழகாக உட்காருவார், போவார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்க. அதெல்லாம் செஞ்சதோ தான் இந்த மைக்கை கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். சும்மாலாம் வந்து ஊழியக்காரன் ஒரு இடத்துல நிற்கவே முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சித்தம் இல்லாத ஒரு முடி கூட என்ன பண்ணாது, கீழே விழாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்கு உன் ஆத்துமாவை உன் சபையில திருத்தி படுத்துக்கிறியோ அன்னைக்கு தான் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். ஆமீன் சொல்லுங்களேன். என் ஊழியக்காரனுக்கு விரோதமா, என் ஊழியக்காரனுக்கு குடும்பத்துக்கு விரோதமா நான் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும், நான் இங்கேருந்து பேசுறேன், இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. ஆமீன் சொல்லுங்களேன். அவங்க என்னை திட்டினாலும் சரி, என்னை எது பண்ணாலும் சரி, என் சபையை விட்டு அங்கீகாரம் பெற்று 7 வருஷம் ஆகுது நான் வெளியே வந்து. ஆமீன் சொல்லுங்களேன். 13 வருஷமா என் சபையில் இருந்தேன். 19 வருஷமா ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை அழகா வச்சிருக்கிறார். நான் நினைச்சு பார்க்க முடியாத சபையிலெல்லாம் பிரசங்கம் பண்றேன். ஆமென். இது ஏன் திட்டம் அல்ல, அவருடைய தீர்மானம். அவருடைய என் நினைவுகள் அல்ல, அவர் நினைவு. அவர் நினைச்சிருக்கணும், உன் மேல அவர் நினைக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சபையை ஒரு உத்தரவாதத்தை ஐயா கிட்ட கொடுத்திருக்கிறா, அவரை தாயின் கருவில உருவாக்கும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து இந்த ஊழியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் இவ்வளவு தொலைவு கத்தர் நடத்தி வரா. ஊழியனா என்ன மாரி பண்ணிடலாம். நான் இவாஞ்சலிஸ்ட், நான் சிவிசேஷுக்கு 4 இடம் போவேன். ஆனா நின்று செஞ்சா தான் தெரியும் அது வழி. ஆமே. 50 பேர் கால் ஓஞ்சிச்சுன்னா 50 பேருக்கு உடனே அவர் என்ன பண்ண முடியாது, ஜோம் பண்ண முடியாது, கட்டு போட முடியாது. ஆனா நான் அப்படி கிடையாது, எங்க கூப்பிட்டாலும் நான் போவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாளைக்கே மலேசியா கூப்பிட்டா கூட போயிடுவேன். யாருன்னா ஒன்று சொல்தப்பாரு. ஆமேன்னு சொல்தப்பாரு. ஆமேன். அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவருங்க. நான்லாம் இன்னைக்கெல்லாம் மைக்கை பிடிச்சி பேசணும்னு கனவுல கூட நினைக்கல. நான்லாம் ஒரு ஊழியக்காரன் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த நேரத்துக்கு எனக்கு செத்து போயிருக்கணும். நான் செத்து போயிருந்தா ஆயிட்டு இருக்கும். 21 வருஷம் ஆயிட்டு இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். மறவாமல் நினைப்பவரே ஏசையா. கையை தட்டி சொல்லுங்க. மறவாமல் நினை ஏசையா. நல்லா வாசிக்கலாம், திடீர்னு நல்லா வாசிங்க. மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி மூடு. உன்னை அழைச்சவர் இயேசுதான். சொல்லு. மறவாமல் நினைப்பவரே சொல்லு. சொன்னதை செய்து முடித்து நீ முடிக்கும் தீக்கு மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடித்து நீ முடிக்கும் தீக்கு மட்டும் கைவிட மாட்டேன். தாவீதுக்கு நீ பொய் சொல்லி சொன்னதை என்று நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நீ சொன்னதை என்று யார் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டான். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முன். ஏசையா மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். ஏசையா மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியவும். கர்த்தாவே, கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். உன் பட்டயத்தினால் தப்புவியும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். துர்மார்க்க அவன் எதிர்க்கும். என் ஆத்துமா நொந்து போயிடுச்சு அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவியான ஒரு பலவீனமாயிடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப என்ன தேவை? ஆண்டவருடைய பட்டயம் தான் தேவை. பட்டயம்னா எது? வேத வார்த்தை தாங்க பட்டயம். அந்த அபிஷேகம் தான். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க உண்மையா கையை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பரிசுத்தாவியை உண்மையிலே பெற்றிருக்கிறீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம்.
இந்த அபிஷேகம் தான் உன்னை பாதுகாக்கும். அபிஷேகம் இல்லாத மனிதன் செத்தவர்களுக்கு சமம். அப்படின்னு சொல்லுங்களேன். வேதம் சொல்றது, பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வரும்போது நான் பலன் அடையணும், சமாரியாவிலும் யூதாவிலும் நான் சாட்சியா வாழணும். இன்னைக்கு கிறிஸ்து 3 hour உட்கார பிரசங்கத்தை கேட்கிற, உன் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது? நீ எப்படி பரிசுத்தமா வாழறியா? இன்னைக்கு யார் பார்க்கல, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல. உன் வீட்டாண்ட போய் கேட்டா தான் தெரியும் உன் நிலைமை. ஆமென் சொல்லுங்களேன். நீ சர்ச்சைக்கு கூப்பிட தேவையில்லை யாரையும், உன் நடக்கையை பார்த்து மற்றவங்க வரணும். ஆமென் சொல்லு. பவுலுடைய நிலையில பட்டு எவ்வளோ பேர் ரட்சித்தாங்க, எவ்வளோ பேர் சுகம் வாங்கினாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நெல், ஆமென் சொல்லுங்களேன், அவருடைய உருவம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உக்காஞ்சது போதும், அவருக்காக எதையும் சாதிக்கணும். இயேசுக்காக எதை வேணாலும் விடுங்க, இயேசுக்காக யார் வேணாலும் விடுங்க. ஆனா இயேசு மட்டும் விட்டுறாதீங்க, இயேசு மட்டும் விடாதீங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பட்டயமானது எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? காலையில ஜெபம் பண்றீங்க, வேதம் வாசிக்கிறீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை இதெல்லாம் செத்து போய் கிடக்குது. அதனால தான் எனக்கு வெளிப்படை விசேஷத்துல ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிடலாம், உதாரணத்துக்காக நான் எடுக்கிறேன். வெளிப்படை விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் எந்த நிலைமையில விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நல்ல கையை தட்டி ஒரு அமைச்சல் பார்க்கலாம். அந்த கிரியைகளை நீ செய்யணும். அதுல சர்ச்சுக்கு வரும்போது அவ்வளோ வேலை செஞ்சிருப்பேன். இன்னைக்கு அந்த வேலை எங்க இருக்குது பாரு. சர்ச்சில் 8 மணி 7:30 மணிக்கு வந்திருப்பேன். இன்னைக்கு எத்தனை மணிக்கு வர பாரு. ஒரு உபாச கூட்டம்னா வாரத்தோறும் நீ தவற மாட்டேன். இன்னைக்கு எங்க இருக்கிற பாரு, செக் பண்ணு. உன்னைய நீ தான் சோதித்தா நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த உற்சாகம், அந்த ஆவி எங்க? ஆண்டவரை ஏமாத்துறோம், வஞ்சிக்கிறோம். கடமைக்கு சபைக்கு வரும், தேவைக்காக சபைக்கு வர இல்ல. உன்னை பரிசுத்தமா ஆக்குற இடம் தான் இது. உன்னை நீதியின் பாதையில நடத்துற இடம் இது. நீ அசால்ட் பண்ற, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேற. சபைக்கு ஏதோ ஒரு சபை ஏதோ நடத்துறாங்க, போறாங்க, வராங்க நினைக்கிற இல்ல. சபையே, கர்த்தர் உன்னை நியாயம் விசாரிப்பா. ஆமென். பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறா. பரிசுத்தம் உள்ளவன் என்ன பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவன் செய்த தக்க பலனை என்னோடு கொண்டு வருவான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க அந்த வசனத்தை. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, இல்லாவிட்டால் நீ திருந்தலனா உன்கிட்ட அவரே டைரக்டா வருவாரு. வாசிங்க. மனம் திரும்பாத பட்சத்தில், நீ மனம் திரும்பல அப்படின்னா உன் விலக்கு தண்டை அதனிடத்து நீக்கி போடுவேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நீ எந்த இடத்துல விழுந்தாலும் உனக்கு தான் தெரியும். நானும் சொன்னேன் எடுக்கும் போது, ஏமா ஐயோ கையிலேயோ பிடிக்க முடியாது. அந்த ஒரு மாசத்துக்கு 8 மணி 7:30 வந்து உக்காந்துரும். ஏன்னா அது புதுசா மாறிக்கிறதுல அந்த உற்சாகம், அந்த ஆவி 1 மாசம் வாரம் வரவங்களுக்கு கூட இடம் இருக்காது. அர்த்தம் வந்து ஃபர்ஸ்ட் உக்காரம், 4 மாசம் கழிச்சு பார்த்தா அதே லாஸ்ட்ல உக்காரம். ஆமென் சொல்லுங்களேன். இது வந்து கிறிஸ்தவத்தை நடிக்கிறோம் இல்லைங்க, சாதிக்க பிறந்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இவ்வளோவே ஆண்டவர் உங்க மேல இரக்கமா இருக்கிறார்னா, நீங்க எந்த அளவுக்கு சபையை நேசிக்கிறியோ, நான் இதெல்லாம் உணர்ந்திருக்கிறேன். உன் சபையை என்னைக்கு நீ நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் குடும்பத்தை கர்த்தர் நேசிப்பா. உன் குடும்பத்தை யார் முன்னாடி வெட்கப்படுத்த விடவே மாட்டான், யாரு முன்னாடி தலைகுனிய வைக்கவே மாட்டா. ஏன்னா அவருக்கு நீ உண்மையா, அவர் உன் காரியத்துல எல்லாத்துலயும் உண்மையா இருப்பான். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தாங்க எதிர்பார்க்கிறார். நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், நீ ஆதியில் செய்த கிரியைகள், ஆதியில் செய்த நன்மைகள், ஆதியில் செய்த சபைக்காக ஓடின ஓட்டத்தை கர்த்தர் இன்னைக்கு நினைப்பா. இது நினைக்காத இருக்க மாட்டார். நான் அதெல்லாம் செஞ்சதோத்தான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை கூலி கொடுத்து வாழ வச்சிருக்கிறார். நம்ம ஓடின ஓட்டத்துக்கு நினைச்சு என் சபையில
பல வாட்டி அழுது இருக்கிறேன். ஒரு பாட்டு கொடுப்பாங்களா, ஒரு ஜபம் கொடுப்பாங்களா, எதனா ஒன்று நம்மளை பேர் சொல்லி கூட மாட்டாங்கன்னு பல வாட்டி கதறி கதறி அழுது இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு என் சபையிலே போய் நான் பிரசங்கம் பண்ற அளவு கத்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறேன். ஆமே. ஜாதிகளுக்கு மத்தியிலே கத்தர் உன்னை மேன்மைப்படுத்தும். பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் இன்னைக்கு இந்த ஆத்துமா அங்கலாய்க்குது. ஒருவேளை நீ உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே நான் இந்த ஊழியத்துக்கு அழைத்துங்க நினைக்கலாம். ஆனா உன்னை அழைத்தவர் சாதாரண உங்களை அழைத்தவர் பராக்கிரசாலி. உங்களை அழைத்தவர் தேனில் இனிமையானவர், அவர் மகத்துவமானவர், அவர் தெவிட்டாதவர். ஆமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு சன்னத்தை மட்டும். தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே விட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நாங்கள் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா உன் சந்நிதியில் எப்போது நான் வந்து நிற்பேன். அப்பா உன் சந்நிதியில் எப்போது நான் உன் திருமுகம் கண்டினா, திருமுகம் கண்டினா திருத்தி முழுகிறேன், திருத்தி முழுகிறேன். நீங்க போதும் ஏசப்பா. அவரை பார்த்த காலவேளையில எனக்கப்பா உள்ளத்துல இருந்து சொல்லுங்கப்பாங்க. நீங்க போதும் ஏசப்பா, உன்ன சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணை பொழுகிறீ, புது பலன். ஓ மரங்களா, கனி தரும் மரங்களா, செடி தோங்க செய்யுமே, தோங்க செய்யுமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போ உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. அவர் போதும் எனக்கப்பா. அவர் சமூகம் தானே வாழ வைக்கும். நீ 1000 இடம் போனாலும் நிம்மதி இருக்காது, 1000 இடம் போனாலும் உன் நோய் தீராது. ஒரே ஒரு இடம் தேவ சமூகத்தான் உன்னை வாழ்வை வைக்கும். தேவ சமூகத்தான் உன் கண்ணீரை துடைக்கும். தேவ சமூகத்தான் உன் பிரச்சனையை மாற்றும். தேவ சமூகத்தான் உன் வியாதியை மாற்றும். தேவ சமூகத்தான் உன் பிரிஞ்சு போன குடும்பத்தை கர்த்தர் ஒன்று சேர்ப்பா. தேவ சமூகத்தை உன் கடன் பிரச்சனையை மாற்றுவா. இதுல எந்த சந்தேகமே இல்லை. அவர் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டினா ஏச மீறி உன் வாழ்க்கையில ஒன்னே நடக்காது. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த வசந்த வாசிங்க சங்கீதம் 17:13 நினைக்கிறேன். கர்த்தாவே நீ எழுந்திருந்து அவனை மனக்கடித்து, கர்த்தாவே என் ஆத்துமாவை துர்மார்க்கருடைய கைக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். உன் ஆத்துமாவை துர்மார்க்க புடுங்க மாட்டான். உன் ஆத்துமாவை துர்மார்க்கிற ஒன்னையும் செய்ய மாட்டான். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் ஜீவ ஊற்று, உனக்குள்ள இருக்கிற வார்த்தை, உனக்குள்ள இருக்கிற மகிமை, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை சங்கார பண்ணும். ஆமே. எந்த சத்துருக்கு நான் சொல்றேங்க, மனுஷனுக்கு நீங்க பயப்படாதீங்க. இயேசுக்கு நீங்க பயந்துட்டீங்கன்னா, இயேசுக்கு பரிசுத்தமா வாழ்ந்துட்டீங்கன்னா, இயேசுக்கு உண்மையா இருந்துட்டீங்கன்னா
நீங்க எந்த மனுஷனுக்கு பயப்படுன்ற வேலையே இல்லை. இயேசுவை மீறி என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு எனக்கு 29 வயசு ஆகுது. 29 வயசுல நான் படாத பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாத்திலும் பட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன அழகா நிக்க வச்சிருக்கு. ஆமென். எத்தனை கண்ணீர் ராத்திரில, எத்தனை வேதனை, எத்தனை போராட்டங்கள். இன்னைக்கு அதன் மத்தியிலெல்லாம் என் ஆண்டவர், நான் உள்ளத்திலேருந்து சொல்றேன், என் ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறா. என்னை உயிரோடு வச்சிருக்கிறா. அவர் கிருபை எத்தனை பெரியது, அவர் தயவு எத்தனை பெரியது, அவர் மேன்மை எத்தனை பெரியது. அப்படியே கண்ணை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்களை நான் ஆவியில நடத்த போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவி யாரெல்லாம் பெற்றுக்கலையோ, இன்னைக்கு நீங்க தாகமா இந்த ஆண்டவர் உங்க மேல ஊத்துவார். உங்க மேல கர்த்தர் ஊத்துவார். நீ விசுவாசித்தா இப்பயே சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிரு. நீ கண்ணை மூடி அவரை கூப்பிட ஆரம்பிச்சிரு. இன்னைக்கு இந்த அபிஷேகம் உன் வியாதியை மாற்றும். இன்னையோட உன் பலவீனங்கள் மாறும். இன்னொன்னு பிரச்சனை ஓய்ஞ்சு போவோம். உன் பிரச்சனை மாறும். உன் போராட்டம் மாறும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்துருங்கப்பா. சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் இறங்க போகிறா. உன் மேல இறங்க போறார். இன்னைக்கு பார்க்காத அபிஷேகத்தை பார்க்க போறேன். இன்னைக்கு பார்க்காத அக்கினியை பார்க்க போறேன். உன் கண்ணு முன்னாடி எரிந்த பார்க்க போறேன். ஒரு ரபா சக்கரா தியந்தரா. நீ விட்டுக்கொடு. கூச்சப்படாத. பேசு. அந்நிய பாஷை பேசு. கொஞ்ச நேரம் பேசு. நீ பேச உன் பலன் கூடும். இன்றைக்கு இந்த அபிஷேகம் உன் வியாதியை மாத்தும். நடக்க முடியாத உன்னை கர்த்தர் நடக்க பண்ணுவா. எஸ். தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. நீங்க வந்துட்டீங்களே. எஸ். தொடுங்கப்பா. பிள்ளைகளை தொடுங்க. இருதயத்தை தொடுங்க. எஸ். சபைக்காக எதை செய்யட்டும், பாரம் வரட்டும், அந்த பாரத்தை ஊற்றுங்க. ரக தர பாலா துரபா கண்ணமா ரகத யந்தரா ஷகதர பலபா துரபலபா சந்தரபா. விடாத அவரை பிடிச்சிக்கோ. இயேசுவை பிடிச்சிக்கோ. உன் மேல பலமா இறங்குவா. உன் வியாதியை மாற்றுவா. உன் ஊழியத்தை கர்த்தர் உறுதியாக்குவா. உன்னை உயர்த்துவா. எஸ். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா மறவாமல் நினைப்பவர். உள்ளத்துல சொல்லு. நான் முடிக்க போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் இசையா சொன்னதை செய்து முடித்து மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடித்து நீ முடிக்கும் தீக்கு மட்டும் கைவிட மாட்டி. தாவீதுக்கு நீ பொய் சொல்லி சொன்னதை என்று நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நீ பொய் சொல்லி சொன்னதை என்று நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவ உன்னை மறக்கவே மாட்டான். தாய் தன் பாலகரை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. மறவாமல் நல்ல கையை தட்டி இந்த வார்த்தை அபிஷேகத்தோடு மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
மறவாமல் நினைப்பவரே இயேசையா. அவர் உன்னை மறக்கவே மாட்டார். தாய் தன் பலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஆண்டவரே, நல்ல நாளுக்காய் சோத்துறோம். அன்பு தகப்பனுக்காய் சோத்துறோம். அம்மாக்காய் சோத்துறோம். ஆண்டவரே, இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கப்பா. அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. ஆண்டவரே, வருகை மற்றும் அவர்களோட உங்க கரம் இருக்கட்டும். பாதுகாத்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.